ஜிஆர்டில கோல்டுக்கு சில்வர் ஆஃபர். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோல்டு அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதத்துக்கான கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜிஆர்டி நேற்று போயிருந்தேன். ஏன்னா தீபாவளிக்கு வந்து நகையோட விலை வந்து ஏறுமா குறையுமான்னு தெரியாது. சரி, இந்த மாதம் வாங்க வேணும் ஒரு நகை அப்படின்றது தானே நம்மளோட பிளான். அதுக்காக இந்த மாதம் நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். நான் போனதே பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் போயிருந்தேன். 9 o'clock தான் போயிருந்தேன். நைட் டைமில் போயிருந்தேன். அப்போதைக்கு அவ்வளோ கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இல்லை வேஸ்டேஜ் என்னை பொறுத்தவரையும் முன்னாடி விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்மளோட பேட் லக்கா என்னன்னு தெரியல. கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக ஒன்றும் காட்டல. லிமிட்டட் ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் தான் அங்கே இருந்தது. அங்கே மேலே ஸ்ட்ரேல வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்டாக காட்டினாங்க. அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப பழைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் அவ்வளோவா வந்து காட்டலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் ஜிஆர்டி போகணுன்னு போடல. ஆக்சுவலி ரேவதி ஸ்டோர் தான் போயிருந்தேன். ரேவதி ஸ்டோர் போகும்போது அங்கே ஏதாச்சும் ஆஃபர் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டேன். தீபாவளிக்கு எந்த ஆஃபருமே இல்லை, இப்போதைக்கு துணிகளுக்கு மட்டும்தான் ஆஃபர் போயிட்டுருக்கு, வேறு எந்த ஆஃபருமே இங்கே போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜிஆர்டியில் வந்து கோல்டுக்கு சில்வர் ஆஃபர் இருக்கு இல்லையா, இந்த 2024 தீபாவளிக்கு எப்பவுமே அதுதான் நமக்கு தீபாவளிக்கு தருவாங்க. ஸோ அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. சார், சில்வர் காயின்ஸும் நான் வந்து சேமிச்சுட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சார், ஒரு காயின் சேமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன். ஜிஆர்டி செகண்ட் ஆப்ஷனாக தான் போயிருந்தேன். ஆக்சுவலி தேர்ட் ஆப்ஷனாக கூட சொல்லலாம். ஏன்னா வேற ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையும் வந்து ஜிஆர் அப்படின்ட்டு ரெடில்ஸில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. சரி, தேர்ட் ஆப்ஷனாக தான் வந்து ஜிஆர்டியை வந்து சூஸ் பண்ணி போயிருந்தேன். அதே மாதிரி முன்னாடி மாதிரி எந்த ஒரு வேஸ்டேஜும் வந்து நமக்கு டேக்லாம் மென்ஷன் ஆகிறது கிடையாது. இப்போ ஜிஆர்டியில் அந்த வந்து ஒரு நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் நகை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டேக்லேயே மென்ஷன் ஆயிருக்கும், இந்த பொருளுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து டேக் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் மாடல்ஸ் நீங்கள் எடுத்தாலே 18.60% வேஸ்டேஜ் மேம். அதுக்கு கம்மியாக கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா 16.70% வேஸ்டேஜ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து டேக் வந்து அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. நமக்கு வந்து போட்டு பில்லு போடும்போது நம்ம இது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேல்குலேஷன் கேட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக கேஸ்டிங் மாடலுக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் தான் பண்ணுறாங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன். பில்லில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் தான் வாங்கியிருந்தேன், கம்மல் வாங்கியிருந்தேன். அதுவும் டெய்லி வியர், டெய்லி போடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நம்ம வாங்கின கோல்டு இயரிங் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து 22 கேரட் தான் வாங்கியிருந்தேன். நான் போனபோது நேற்று நைட்டு தான் போயிருந்தேன். கரெக்டாக சண்டே நைட்டு 9 o'clock தான் போயிருந்தேன். 7120 ரூபாய். நம்ம எடுத்த இயரிங் பார்த்தீங்கன்னா, கம்மல் பார்த்தீங்கன்னா வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, 4.426 கிராம் இருந்துச்சு. 4 கிராம்ஸ் மேலே 4.5 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருந்துச்சு நமக்கு நெட் வெயிட்டாக. அதில் எந்த கல் வச்ச மாதிரி வாங்கல. அதனால் வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.60% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் ஏன் இவ்வளோ போட்டுறீங்க, முன்னாடி மாதிரி டேக்கில் மென்ஷன் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து டேக்லலாம் இப்போ மென்ஷன் பண்ணுறதில்ல மேம், எங்களுக்கு வந்து அது ரூல்ஸாகவே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேஸ்டேஜ் பாருங்கள், 5859.76 பைசா. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,373 ரூபா, 37,373 ருபீஸ் வேஸ்டேஜும். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ நெட் வெயிட் இருந்தது 4.5 கிராம்ஸ் இல்லையா, அதுவும் சேர்த்து. அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி 1.5%, எஸ்டிஎஸ்டி 1.5%, 560 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி, இன்னொரு 560 வந்து இன்னொரு ஜிஎஸ்டி. டோட்டலாக நமக்கு ஆனது பார்த்தீங்கன்னா 38,494 ரூபாய் ஆச்சு நமக்கு. இதை வந்து இவ்வளோ அமௌண்ட்டும் கொடுத்து நான் எடுக்கல. ஓல்டு பிட்டு ஒரு கம்மல் ஒன்று இருந்துச்சு, அது ஃபுல்லாக வந்து என் பையன் வந்து ஸ்டார்டிங்கில் இழுத்ததால் உடஞ்சிடுச்சு அந்த கம்மல். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.950. உருக்குனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.8610 வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளோ போட்டாங்க, காசு தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு தான் போட்டாங்க, 7120 ரூபாய்க்கு தான் போட்டாங்க. பட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்தது 2.950, அவங்க உருக்கி எடுத்ததுக்கப்புறம் 2.816, கிட்டத்தட்ட 89 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் நம்ம வாங்கினப்ப கம்மி தான். இப்போ வந்து விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டியெல்லாம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா, நான் வாங்கினதே பெரிய கம்மல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வாங்கின கம்மல் குட்டியோண்டு கம்மல் தான் வாங்கியிருந்தேன். டெய்லி வியர் போடுற மாதிரி தான். என் பையன் இழுத்தாலும் அந்த கம்மல் வந்து வரக்கூடாது, சீக்கிரமாக இதாகக்கூடாதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட பழைய ஒரு பிட்டு காயின் மட்டும் ஒன்று இருந்துச்சு, ஒரு சின்ன பிட்டு மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 0.510 மில்லிகிராம்ஸ் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் கொடுத்ததே 3.460 கிராம்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே இந்த 0.510க்கு பார்த்தீங்கன்னா 2720 ரூபாய் கிடச்சிது. இப்போ நீங்கள் ஒரு 500 மில்லிகிராம் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். இது கூட வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போட வரும். நம்ம நகையாக இருந்தால் கண்டிப்பாக கம்மியாக தாங்க எடுத்துக்கிறாங்க. இதுவே அங்கே கடையிலேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு அதிகமாக தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் கொடுத்த இந்த 2 பிட்டு வரையுமே 23,091 ருபீஸ் வந்து சேர்ந்துடுச்சு. இங்கே எனக்கு வந்து 38,494 ருபீஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. இதில் நான் கொடுத்தது 23,091 ருபீஸ். இதில் பேலன்ஸ் நான் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 15,403 ருபீஸ் நான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பெரிய மனசோட ஒரு 3 ரூபாய் கம்மி பண்ணி 15,400 ரூபாய் வந்து எங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. வேஸ்டேஜ் பொறுத்து போய் பார்கெயின் பண்ணலான்னு போனதுக்கு 1% கூட பார்கெயின் வந்து பண்ண அவங்க வந்து ஒத்துக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு சில்வர் ஆஃபர்ன்ற மாதிரி தந்துட்டோம், எங்களால் கை வைக்கவே முடியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க அவங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டு எந்த ஒரு பார்கெயினும் பண்ண முடியாது இந்த தீபாவளி மாதம் அப்படின்றதால ரொம்ப கேட்டு பார்த்தோம். பட் வந்து அவங்க வேஸ்டேஜில் குறைக்கவே முடியாது, கோல்டுக்கு சில்வர் ஆஃபர். அந்த சில்வரில் உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து 5 கிராம் சில்வர் காயின் வந்து தருவோம் நாங்கள். அதை வேணால் நீங்கள் வந்து இதில் காயின் வாங்கிக்காமல் 500 ரூபாய் வேணால் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம் வாங்கிக்கலாம் காயின். ஏன்னா காயின் வந்து நான் ஆல்ரெடி சேமிச்சுட்ருக்கேன். புது வீடு கட்டும் போது இந்த காயின்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்து பொருட்கள் வாங்கி பூஜை ரூமுக்கு வந்து டெக்கரேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சில்வர் காயின்ஸ் வந்து சேமிச்சிட்ருக்கேன். அது என்ன பிட்டுன்னு என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா எனக்கு வந்து வீடியோ போடுற மைண்ட் செட்டும் இல்லை, அதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மைண்ட் செட் இல்லாததால் நான் வந்து அது ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கல. இப்போ நம்ம வந்து 5 கிராமுக்கு பில்லு பார்த்துடலாம். சில்வர் காயின் கொடுத்தாங்க இல்லையா, நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4.426 கிராம்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்க நமக்கு 5 கிராம் காயின் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 5 எக்ஸ்ட்ராவாக நம்ம தானே தரணும். 5 கிராம் வந்து சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், கிராஸ் வெயிட் 5.010 போட்டிருக்காங்க நெட் வெயிட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் 2.50 கிராம், டாக்ஸபிள் வேல்யூ 529. மேக்கிங் சார்ஜஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க, எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட வேல்யூ என்ன 529, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒரு 8 ரூபா, மொத்தமாக சேர்த்தா 544 ரூபாய் இல்லையா. இப்போது நம்ம எவ்வளோ வந்து நமக்கு வவுச்சர் மூலிமா சில்வர் கிஃப்ட் வந்து 481 ரூபாய்க்கு தான் வவுச்சர் கிஃப்ட்டு. பட் இங்கே 544 ரூபாய் இருக்குது. இதில் 13 ரூபாய் வந்து நமக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் 13 ரூபாய் இருக்கு இல்லையா, 2.50 அதை வந்து கழிச்சிடுறாங்க. கழிச்சிட்டு மிச்சம் 49 ரூபாய் புள்ளி 94 பைசா இதை தான் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. மொத்தமாக நமக்கு வந்து 481 தான் நமக்கு நம்ம வாங்கின கோல்டுக்கு சில்வர் கிஃப்ட்டு. சரிங்களா, 4.5 கிராம் தான் நமக்கு வந்து சில்வர் கிஃப்ட்டு. பட் வந்து அவங்க போடுற அந்த மேக்கிங் சார்ஜஸை லாஸ்ட்டாக கழிச்சிடுறாங்க அந்த 13 ரூபாவை. மொத்தமாக நமக்கு கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 50 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம். இன்னும் மொத்தமாக நாங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 531 ருபீஸ் ஒன்லி. ஏன்னா இப்போ இருக்கிற நீங்கள் போயிட்டு கோல்டு வாங்க முடியல, சில்வர் மட்டும்தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு 5 கிராம் காயின் வாங்க போகிறீங்கன்னா கூட 531 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். மேக்கிங் சார்ஜஸோடு நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஒரு 5 கிராம் சில்வர் காயின் வாங்க போகிறீங்கன்னா 544 ரூபாய் தேவைப்படும். இதே நீங்கள் ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1088 ரூபாய் வரையும் தேவைப்படும். இதுதான் நமக்கு கொடுத்த 5 கிராம் வந்து சில்வர் காயினை மகாலட்சுமி அம்மனை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் போட்டு ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணி 999 பார் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கோல்டு வாங்கியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தேன். மயில் வச்ச மாதிரி இயரிங் வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன டாட் மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா எல்லா பசங்களுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா. ஒரு சில பசங்க வந்து கை பிடிச்சிட்டு தூங்குவாங்க, ஒரு சில பசங்க வந்து கையை வந்து கிள்ளிக்கிட்டே தூங்குவாங்க, ஒரு சில குழந்தைங்கள் உதட்டை வந்து நோண்டிக்கிட்டே தூங்குவாங்க. அந்த மாதிரி என் பையன் வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா தூங்குற வரையும் காதை வந்து லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து காது பிடிக்கும் போது கூட கம்மல் வந்து ஈஸியாக வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு வாங்கியிருந்தேன். சிமிக்கெல்லாம் இருக்குது, பட் போட்டால் என்ன ஆகிடுது அப்படின்னா லைட்டாக என்னைக்காச்சும் காதை வந்து லைட்டாக இழுத்தா கூட அப்படி ஒரு வலி தெரியுது. அதே மாதிரி ஈஸியாக வந்து அந்த சிமிக்கையெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சின்ன டாட் வச்ச மாதிரி வாங்கணும்னு சொல்லி சின்ன டாட் மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன்.
நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்கள் யாருக்காச்சும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வாட்டி நான் இந்த மாதிரி மயில் தோகை வந்து வைக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதை நான் போட்டு பார்க்கும்போது என்னோடய ஃபேஸ் கட்டுக்கு. ஸோ அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன டாட்டு ஃபுல்லாக மயில் வச்ச மாதிரி. எனக்கு என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த எனாமல் போயிடும்ன்ற மாதிரி பயம் இருந்துச்சு. இந்த கரெக்டாக இந்த கண்ணுக்கிட்ட பாருங்கள், இந்த லைட்டாக இந்த இடத்துல எனாமல் இருக்கு இல்லையா, கண்ணுக்கிட்ட. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து கண்ணுக்கிட்ட இருக்கிற எனாமல் வந்து போயிடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பரவாயில்ல வாங்கிக்கோ, வேறு எதுவுமே பெருசாக டிசைன்ஸ் கூட நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, இது உனக்கு அழகாக இருக்குது, டெய்லி வியர் பண்ணுறதுக்கு அழகாகவும் இருக்கும், உனக்கு எனாமல் போனால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கல் தானே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். எனாமல் ஒரு அளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி ஒரு பர்ச்சேசிங்காக இருந்துச்சு. பட் இது போட்டப்போ அழகாக இருந்துச்சு. சரி வாங்கலாம், எனாமல் போனாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டிலுக்கு வந்து தான் இதை வாங்கினேன் நான். ஒருவேளை வேறு பிரான்ச்சில் இருந்திருக்கலாம். பட் நான் போனது பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் ஜிஆர்டி தான் போயிருந்தேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தவரையும். அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் அந்த டைமில் ரூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லார்கிட்டையும். என்கிட்ட ரூடாக இல்லை, மற்றவங்க கிட்ட காட்டும்போது ரூடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் வந்து கம்மல் பார்த்துக்கிட்டே, ஏன் பகல் கொள்ள அடிக்கிறீங்க, வேஸ்டேஜில் இப்படியா போடுவாங்க, நீங்கள் அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நானும். இந்த கம்மல் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த தீபாவளிக்கு இந்த கம்மல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் அம்மாக்காக தான் வாங்கலான்னு போனேன். அம்மாவுக்கு வந்து பெருசாக அங்கே எந்த சாட்டிஸ்ஃபையும் ஆகாததால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். சரி டெய்லி வியருக்கு நம்மளாச்சும் போட்டுக்கலாம், அம்மாவுக்கு இங்கே பிடிக்கலையே, சரவணா எலைட்லேயோ இல்லை ஸ்ரீகுமரன்லேயோ வாங்கி தந்துடலான்ற மாதிரி தான் இங்கே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி வியர்க்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை தான். பட் ஓரளவுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லாதது ஒரு பிரச்சனை. பெண்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, இவ்வளோதான் காட்டினாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அதனால் எனக்கு என்னமோ நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டின மாதிரி தெரியல. நான் முன்னாடிலாம் வந்து ஒரு 4 கிராமுக்கு எடுத்தாலே பெருசாக எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் 4 கிராம் அப்படின்றது ரொம்ப 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 வந்து சின்ன சின்னதாக பொருட்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட 4 கிராம் எடுத்துட்டேன் நான் 2 மோதிரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால 2 மோதிரம் எடுத்திருப்பேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் மோதிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 1/2 கிராம் வந்து நம்ம அப்போ ரொம்ப அதிகமாக ஒரு வெயிட்டாக ரொம்ப அதிகமாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் 4 கிராம் கேட்டாலே ரொம்ப குட்டி குட்டியாக காட்டுற மாதிரி யாருக்காச்சும் ஃபீலிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த வாட்டி. என்னடா 4 கிராம் கேட்டால் 1/2 சவரன் கேட்டாலே இவ்வளோ குட்டி குட்டியாக காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.